ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்டரியுடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 21/4/2024 அக்ஷயா AK 648க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு சீபோர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கிடைச்சா நல்லாயிருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கான ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா. கட்டாயம் கிடையாது, வேண்டாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை தான் இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் நண்பா. ஞாயிற்றுக்கிழமையோடைய ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை எடுத்து வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் 350. ஃபுல் ப்ரைஸில் வந்து நம்மளுக்கு 193,350. அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 158. அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை 507 சொல்லிட்டு இப்படி எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிசி போர்டோட 1771 சொல்லிட்டு கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்டு நம்பர் கிடைக்குது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 870 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 945. நம்மளோட எக்ஸ் வந்து பிசிங்கிறதுனால இதில் பிசியில் 70 இருக்குது நண்பா. இந்த 70ஓட நம்ம வந்து 17 கூட்ட போகிறோம், அதாவது +17. இது எல்லாமே ஸ்டைட் ப்ளஸ் தான், அதனால் 10க்கு 0 மிச்சம் 1 ஆட் பண்ண வேண்டாம். 7ஓட 1 கூட்டும்போது நம்மளுக்கு 8. இங்கே 0ஓட 7 கூட்டும்போது நம்மளுக்கு 7. அப்போ 8 அல்லது 7 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான சீபோர்ட் அல்லது ஆல். நம்மளுக்கு 8 அல்லது 7 இருக்குது. இப்போ இங்கே நம்மளுக்கு இந்த 870க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 237. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல சி மட்டும் நண்பா. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரா பார்த்துருக்கோம், சீபோர்டு மட்டும் அப்படியே கிடச்சிருக்கு 8 அல்லது 7. இப்போ 237க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 237 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 232. இதில் நம்ம எடுக்க போகிறது 37, ஏன்னா நம்மளோட எக்ஸ் வந்து பிசி. இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு 7 கிடச்சிருக்கு, +7 and 1. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 3 கூட்டினோம்னா 0. 7ஓட 1 கூட்டினோம்னா 8. 0 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 237க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 0 அல்லது 8 இருக்குது. இப்போ இந்த 237க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0 to 0. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்ட் சி நண்பா பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. இப்போ 2 ட்ரா முடிஞ்சு. ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு சீபோர்டு, 2வது ட்ரா நம்மளுக்கு ஏசி போர்டு. இது நல்ல மெத்தட் நண்பா. இதுக்கு முந்தின ட்ராக்கள்லாம் நம்மளுக்கு போர்டு மாறி மாறி கிடச்சிருந்தது. ஆனால் குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா நம்மளுக்கு கண்டினியூஸாக சீபோர்டு வரதுனால நான் இதை சீபோர்டு வீடியோவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல்புல்ல கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ 0 to 0க்கு பார்க்கலாம் நண்பா. இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 175. ஆனால் நம்ம பிசிங்கிறதுனால இதில் நம்ம 20 மட்டும் எடுத்துக்கலாம். இதோட +17. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 1 கூட்டினோம்னா 3. 0ஓட 7 கூட்டினோம்னா 7. 3 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 0 to 0க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 3 அல்லது 7. இப்போ இந்த 0 to 0க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 507. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 3 ட்ரா பார்த்தாச்சு. 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக சீபோர்டு இருக்குது. அதுலேயும் ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா பெயருங்கிற மாதிரி இருக்குது நண்பா. ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரா சீபோர்டு, 2வது ட்ரா ஏசி போர்டு, 3வது ட்ரா சீபோர்டு. அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் போட்டு பார்த்துடலாம். 507 இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 884. இதில் பிசின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 07. இதோட நம்ம 71 +71. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 7 கூட்டினா 7. 7ஓட 1 கூட்டினா 8. 7 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 507க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 7 அல்லது 8. இப்போ இந்த 507க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 158. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். ஸோ இப்போ நம்மளுக்கு அதிகப்படியாக சீபோர்டு மட்டும் தான் கிடைக்கிது, இன்னும் பெய்ட்ஸ் கிடைக்கல. 158க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான் நண்பா. நம்ம மெத்தட் படி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம்.
ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. இது எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சண்டே டு சண்டே ரிசல்ட் வச்சு தான் நம்ம எக்ஸை உருவாக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி சண்டேங்கிறதுனால நான் சொல்கிறேன். ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது நண்பா. அதனால் அந்தந்த கம்பெனி பேரில் கெஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ராங் டச் கிடைக்கும். இப்போ நம்ம 158க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான சீபோர்டு என்னென்னு பார்க்கலாம். 158 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 174. இதில் நம்ம எடுக்க போகிறது 558. இதுதான் பிசி. இதோட நம்ம ப்ளஸ் இந்த ட்ரா நம்மளுக்கு 17. இப்போ இதை கொட்டிடலாம். 5ஓட 1 கொட்டினோம்னா 6, 7ஓட 8 கொட்டினோம்னா 5, 65 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 158க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்டு அல்லது ஆல் 6 அல்லது 5. இப்போ இந்த 158க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 350 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. ஸோ போர்டு கிடைக்கல. ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு பி நண்பா. ஸோ இதுதான் நம்ம போன வாரம் பார்த்த மெத்தட் நண்பா. போன வாரம் நம்மளுக்கு பி போர்டில் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக டச்சஸ் இருக்குது நண்பா. ஆனால் போன ட்ரா போர்டு வேறு மாறி இருக்குது. ஸோ ஒரே ஒரு தடவை பெயிட்ஸ் இருக்கிறதுனால இந்த ட்ராவில் நம்மளுக்கு சி போர்டோடு சேர்த்து பெயிட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம மெத்தட் படி தான் ஃபோட்டோ கொடுக்கணும் நண்பா. தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் எதுவுமே கிடையாது நண்பா. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ட்ராவுக்கான சி போர்டு என்னென்னு பார்க்கலாம். 350 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 193. ஆனால் நம்மளுக்கு பிசிங்கிறதுனால இதில் நம்ம 50 எடுத்தால் போதும். இதோட நம்ம ப்ளஸ் 71. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 7 கூட்டினோம்னா 2, 0ஓட 1 கூட்டினோம்னா 1, 2 அல்லது 1. இதுதான் இந்த ட்ராவுக்கான சீபோர்ட் அல்லது ஆல். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு. ஃபார்மட் படி உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. அந்த ட்ராவில் நம்மளுக்கு பெயிட்ஸ்க்கான சான்சஸும் இருக்குது நண்பா. இதை நம்ம அப்படியே கீழே தள்ளிடலாம். சீபோர்ட் அல்லது ஆல்போர்ட் 2 அல்லது 1, 2 அல்லது 1 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சீபோர்ட் அல்லது ஆல்போர்டுக்கு நண்பர். வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சீபோர்டுக்கு தான் போட்டுக்கணும் நண்பா. வேணும்னா நீங்கள் ஆல்போர்டில் பயன்படுத்திக்கலாம். அதோட இந்த ட்ரா நம்மளுக்கு பெயிட்ஸ் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது நண்பா. 2-1, 1-2, 1-1, 2-2. ஏன்னா இந்த மெத்தடில் நம்மளுக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் தான் பெயிட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் நம்மளுக்கு பெயிட்ஸ் இல்லாதனால இந்த ட்ராவில் நம்மளுக்கு இது பெயிட்ஸாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது. வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான சீபோர்ட் நம்பர் நண்பா. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குற நண்பர்கள் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 21/4/2024 அக்ஷயா AK 648க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.